உண்மையிலேயே ஃப்ளைட்டு தாங்க, எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து நம்ம ஊரில் போட்டோம் அப்படின்னா கம்போடியா இங்கேருந்து பைக்கில் இதே போயிடலாம். பை ரோடு வீசா இந்தியன்ஸுக்கு வீசாவே தேவையில்லை, உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்லேயே இந்த வீசா அங்கேயே கொடுப்பாங்க. $30 இது வந்து ஒரிஜினல் ஃப்ளைட்டு தான். அந்த ஃப்ளைட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. ஏர் டைமண்ட் கேஃபே அண்ட் ரெசார்ட் ரியாங் தானே அது? ரியாங் போகிற வழி இமிக்ரேஷன்லாம் பிரச்சனை கிடையாது, போயிடலாம். காட்டுங்க அங்கேருந்து. இங்கேயும் நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரல் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி போகிறேன். அதுக்கு நாங்கள் ட்ரை ஃபிஷ் பார்க்கறதுக்காக. நம்பரோட எங்கள் ட்ரை ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது, குவாலிட்டியாக இருக்கும். மலையாளம் மாதிரி தான். ஓ, எப்படி மலையாளமோ? ஆமாம், மலையாளம் வந்து சமஸ்கிருதமும் தமிழும் கலந்தது தான். செந்தமிழும் சமஸ்கிருதம் அதே மாதிரி தான். தாயும் செந்தமிழும் சமஸ்கிருதமும் கலந்தது. அப்போ இப்போ லேட்டாக வந்து இங்கே பார்த்தோன்னா ரொம்ப மரியாதையாக அவங்க இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப மரியாதையாக அவங்க பழகுறாங்க. போகிற வழியில் சாப்பாடு பாருங்கள், முட்டை தெரியுதுங்களா? அது இங்கே மனராட்சி இருக்கா இன்னுமா? மனராட்சி இருக்கு. அப்புறம் எலெக்ஷன்லாம் கிடைக்காதாங்க? எலெக்ஷன் பிரதமரும் இருக்காரு. ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு பவர் மன்னருக்கு தான் அதிகம். ஓகே, இவர் வந்து பட்டுக்கோட்டைக்காரரு. கிட்டத்தட்ட வந்து 20 வருஷமாக இருக்குங்களா? ஆமாம், 20 வருஷமாக இருக்காரு. சுற்றுனா கூட பார்க்க முடியாது, அவ்வளோ இடங்கள், நல்ல இடங்கள் இருக்குது. நிறைய இடங்கள் ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைலு, வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான போயிங் ஏர்கிராஃப்ட் நல்லா பெருசாக இருக்குது. காலை மணி 7 மணின்ற மாதிரி 8 மணி ஆகுது. செக் அவுட் பண்ணுறோம். இன்றைக்கி 8 மணிக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட ஒரு ட்ரை ஃபிஷ் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே போகிறோம். கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் 400 கிலோமீட்டர்ன்றதால நம்ம காலையிலே வந்து போனால் தான் அதை வந்து திரும்ப இந்த ஏர்போர்ட்டுக்கு வர முடியுன்றதால நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் பேங்காக்கில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அவங்க பார்க்க, இந்த புத்தா கோயில். ஓகே நண்பர்களே, இங்கேயும் நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரல் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி போகிறேன். அதுக்கு நாங்கள் ட்ரை ஃபிஷ் பார்க்கறதுக்காக. நம்பரோட எங்கள் ட்ரை ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது, குவாலிட்டியாக இருக்கும். அது வேணால் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போதைக்கு கேப் புக் பண்ணிட்டு சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகலாம். கேப் வந்துடுச்சு. பேங்காக்குடைய பெரிய பெரிய பில்டிங் பார்க்கணும் அப்படின்னா மெயின் பேங்காக்கான சென்ட்ரல் இந்த மாதிரி பகுதி வந்தீங்கன்னாக்கா பெருசாக பார்க்கலாம். அப்புறம் அங்கே என்ன வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஊரில் வந்து பார்த்தோன்னா வெடி தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கீழே தொங்கிட்டே இருக்கும் ஒரு செடி. அது இருந்தால் 50 ரூபான்னு இருக்கும். புத்து பிடிச்சி எப்படின்னா இதில் தான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து எப்பவுமே பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. செருப்புலாம் தான் நடக்கிறாங்க. அவங்க இங்கே பார்த்தோன்னா ரொம்ப மரியாதையாக அவங்க இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப மரியாதையாக அவங்க பழகுறாங்க. கிட்டத்தட்ட பட்டையாவுக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. போகிற வழியில் சாப்பாடு பாருங்கள், முட்டை தெரியுதுங்களா? அது நாங்கள் வந்து ஒரு வெஜிடபிளும் இஞ்சி அது ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். இங்கே மனராட்சி இருக்கா இன்னுமா? மனராட்சி இருக்கு. அப்புறம் எலெக்ஷன்லாம் கிடைக்காதாங்க? எலெக்ஷன் பிரதமரும் இருக்காரு. ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு பவர் மன்னருக்கு தான் அதிகம். அங்கே ராணி மாதிரி எலிசபெத் அந்த இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் மன்னர் தான் இங்கே வந்து பிரதமருக்கு பதவி ஏற்று வைக்கிறது. இந்தியாவில் வந்து ஜனாதிபதி ஏற்று வைக்கிற மாதிரி. நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க? நான் வந்து தொடக்கம் வந்து 2002 இங்கே வந்து புகழமாக
இங்கேயே ரொம்ப காலமாக இருக்கேன். வந்து வந்து போகிறது தான். ஓகே, இவர் வந்து பட்டுக்கோட்டைக்காரரு. கிட்டத்தட்ட வந்து 20 வருஷமாக இருக்குங்களா? ஆமாம், 20 வருஷமாக இருக்காரு. வந்து போகிறது. இப்போ ஏன்னா ஒரு இடம் ஃபால்ஸ் இந்த மாதிரி இருந்தால் போகலாமா பக்கத்தில்? போமா, ஆனால் நியர்பை பிளேஸ் எதனா ஒரு யூடியூப்பில் பார்க்காத இடம் ஒரு இடம் இருக்கா? பசங்க அதுவும் யூடியூப்பில் பார்க்காத ஒரு இடமா? பார்க்காத இடம் 10 பிளேஸ் எல்லாம் தாய்லாந்து வந்தாலே அந்த பட்டையா பேங்காக் இது ரெண்டுத்தோடு முடிச்சிடுறாங்க. ஆமாம் ஆமாம். வேற இங்கே வந்து பார்க்குறதுக்கு 3 மாதம் நீங்கள் சுற்றினா கூட பார்க்க முடியாது. அவ்வளோ இடங்கள், நல்ல நல்ல இடங்கள் இருக்குது. நிறைய இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைலு, வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான உணவு பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். இது எந்த ஒரு இது வந்து ரயோங் ஈஸ்ட் சைடு. தாய்லாந்து ஈஸ்ட். இது நியர்பை, இது வந்து இதான் பார்டர், இது கடல் பகுதி. அது இல்லை, இந்த பக்கம் இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போனால் வந்து கம்போடியா பார்டர். கம்போடியா 400 கிலோமீட்டர் போகும். 200. ஓ, கம்போடியா இங்கேருந்து பைக்கில் இதிலே போயிடலாம். பை ரோடு. வீசா இந்தியன்ஸுக்கு வீசாவே தேவையில்லை. உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்லேயே இந்த வீசா அங்கேயே கொடுப்பாங்க. $30 கட்டணும். அந்த கம்போடியா கோயிலேருந்து அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கேருந்து ஒரு 6 ஹவர்ஸ் பயணம் அந்த பார்டர்ல. 6 ஹவர்ஸ். அப்போ அதுவும் ஒரு 200 மேலே இருக்குமா? அது அது வரணும். அப்போ 2 டேஸ் போகணும் காரில் போகணும். ஆனால் கார் பர்மிட் பண்ணணும் உள்ள. இந்த காரு தாய் காரு கொண்டு போகலாம். தாய்க்காரங்க கொண்டு போகலாம். இல்லைன்னா நம்மளும் கொண்டு போகலாம். நம்ம அந்த இது பணமெல்லாம் கட்டியிருக்கணும். அந்த இதெல்லாம் அது வாட்டி போனால் அதை ட்ரை பண்ணலாம். அது போகலாம். நான் போயிருக்கேன் நிறைய மாதிரி. கார்லேவா? இல்லை, பஸ்ஸில் தான். பேங்காக்ல வந்து பட்டையா வந்தோம். பட்டையா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வந்து கரெக்டாக ஒரு 2.25 மணி நேரத்தில் தான் கிராஸ் பண்ணுறேன். ஏன்னா ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கேயுமே ஒரு பெரிய ஷாப்பிங் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. அங்கே பக்கத்தில் வந்து ஒரு லாட்ரி சீட்டு கடை இருக்குது. லாட்ரி ட்ரை பண்ணலாமா ஒன்று? இங்கே அங்கே அது இருக்குது. நான் கேரளா போனாக்கா அந்த ஏன்னா எங்கள் ஊரில் கிடையாதுல்ல. கேரளா போனால் அது மட்டும் ஒரு நாள் வாங்குவேன். வெயில் வந்து பழக்குது. ஓ, போடுவீங்க. நம்மளுக்கு பழக்கம் தான் இருந்தாலும் வந்து திடீர்னு இதோட அதிகமாக இருக்குமா வெயில்? ஏப்ரலில் அதிகமாக இருக்கும். நம்ம ஊர் தான். ஊர் சேம் ஊர் தான். ஸ்டேட் தானே ஒரே அந்த. ஆமாம், ஈக்குவட லைன் தான். ஒரு லாட்ரி 100 ரூபாயா? இது 1, அது 2. ஓகே, என்ன நம்பர் எடுங்க, இதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு அடிக்காது, அதான பிரச்சனை. 1 100 ரூபாய். சரி, எந்த நம்பரு உங்களுக்கு விருப்பம்? அப்படி 49. ஓகே, ரொம்ப மக்களே, நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரிஜினல் ஃப்ளைட்டு தான். அந்த ஃப்ளைட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. ஏர் டைமண்ட் கேஃபே அண்ட் ரெசார்ட் ரியாங் தானே இது? ரியாங் போகிற வழி. இது உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் என்ன இருக்கும்? நம்ம ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கினோம்னா அந்த ட்ரிங்க்ஸோட அது 140 ஏதோ போட்டிருக்காங்களே டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு 140 பாட்டு. இல்லை நம்மอะไร3 ใช่ใช่เท่าไหร่ตั๋ว1ใบ140 บาทสามารถได้เครื่องดื่มฟรี1แก้วหรือว่าจะเป็นสแน็คบ็อกซ์1ชุดสแน็คบ็อกซ์จะเป็นตัวนี้ค่ะทางเซ็ตเลยได้อย่างใดஒரு டிக்கெட் 140 ரூபாய். இல்லை நீங்கள் தனியாக போயிட்டு வரீங்களா? இல்லை வாங்க, போயிட்டு வரோம் வாங்க. அப்படியா? இதில் இது வாங்கணுமா? இது இல்லை, அது வாங்கினோம்னா டிக்கெட் வாங்கினோம்னா இது நம்ம இந்த ட்ரிங்க்ஸில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, கார்டு ஓகே. கார்டு இல்லையே, என்ன கார்டு?ใช้ கார்டாயா? மெடாயனா? ไม่ได้ค่ะ இந்த கேஷ் தான் மாற்றணும். மாற்றணுமா? สแกนได้นะคะ இருக்கு, போதும் நினைக்கிறேன். 140 தான். 140 தானே. 200. அப்புறம் வேறு செலவுக்கு அது எடுத்துக்கலாம். இல்லைன்னா வேறு அங்கே எடுக்கலாமா? ஏடிஎம்ல எடுத்தால் ரொம்ப சார்ஜ் வரும். அதான் கார்டுனா வாங்குற இடத்துல கழிச்சிக்கலாம். ஓகே, เลือกได้เลยค่ะ என்ன வேணும் உங்களுக்கு? எது நல்லா இருக்கும்? அமெரிக்கனோ, காஃபி குடிப்பீங்களா? என்ன
சாக்லேட் வாங்கிக்கிறேன். ช็อกโกแลตอันนึงช็อกโกแลตกับ ปกติไหมคะ แล้วก็ ทอง20 บาทนะคะ ครับผมขอบคุณมากครับ இதோட போர்டிங் பாஸ் மாதிரியே ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் அப்படின்னு நானும் எடுக்க அவங்கள இல்லை இல்லை அவங்கள சும்மா எடுக்கிறேன் என்ன அந்த ஏறுறது இடத்துல போர்டிங் பாடு கேட் 1 ஏன்னா இங்கே சீட்டு 1A எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்க்க பிரச்சனை கிடையாது. காட்டுங்க அங்கேருந்து. கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று. டிபார்ச்சர் செக்இன் ஒரு செக்கின். செக்இன் வந்து மேலே மேலே ஓகே. டிக்கெட் ஹோல்டர் ஒன்லி என்ன அப்படியே பாருங்க. நல்லா இருக்கு. டிக்கெட் இல்லையா? ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து அது நம்பர் 20. அது வந்து வைப்ரேஷன் ஆகும் உங்களோட இது ஆர்டர். போயிங் ஏர்க்ராஃப்ட் நல்லா பெருசாக இருக்குல்ல. ஆமாம். இது மாதிரி பார்த்துருக்கீங்க தானே, உங்களோட ஆர்டர் வந்தோடனே அது வந்து வைப்ரேஷன் ஆகும். ஓ அப்படியா? வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் ஆகும். பரவாயில்ல. எங்கே உட்காருங்க? வரலாமா? எங்கே வேணாலும் வரலாம். எங்கே ஃப்ரீயா? அப்படியா? அங்கெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. இதில் உட்காந்து பாருங்கண்ணா, இதில் உட்காருங்க. ஓகே ஓகே. பாருங்கள் ஜன்னல் சீட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் புதுசாக ஒன்று பார்த்தேன். நம்ம ஆர்டர் பண்ணோம் காஃபி, அது வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து அலாரம் அடிக்கும் போது வைப்ரேஷன் ஆகும். புது ஒன்று தான், பெரிய ஃப்ளைட்டாக இருக்குது. எல்லாம் உள்ளே வந்துட்டு 140 ஒரு ஆளுக்கு வந்து 140. கிரெடிட் கார்டெலாம் கிடையாது, கார்டு மட்டும்தான், ஒன்லி வேறு கேஷ் மட்டும்தாங்க சொல்கிறாங்க. ஒரு தடவை வரலாம், ஆனால் ரியல் ஏர்க்ராஃப்ட் தாங்க, எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஃப்ளைட்டோடைய டெய்லு உண்மையிலேயே ஃப்ளைட்டு தாங்க, எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து நம்ம ஊரில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. நம்ம ஊரில் வந்து செட்டிங் போடுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா உண்மையான ஃப்ளைட்டை வந்து எடுத்துருக்காங்க, பார்ட்டாக கட்டி வந்து எடுத்துருக்காங்க. ரியாங் போகிற வழி, அதாவது தாய்லாந்துலேருந்து போகிற வழி வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல கூலிங்காக இருக்கும். இருக்கிற வெயிலுக்கு உள்ளே 1 டைம் விசிட் பண்ணலாம். நல்லா இருக்குது, ரொம்ப புது அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஆர்டர் வந்துடுச்சு, பட் ஆனால் அங்கே வந்து நாமளே தான் போய் எடுத்துக்கணும். இது ஒர்த்தாக இருக்கா? என்ன ஊர் அது? ஸ்ரீசக்கேட்னு ஒரு இடம். அந்த பக்கம் ஈசான் பக்கம், ஈசான் சொல்லுவாங்க, நம்ம ஈசானி மூலன்னு சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், அது மாதிரி அது ஈசான். ஈசான் தமிழ் வார்த்தை தான் நிறையா இருக்கும். ஈசான், சமஸ்கிருதம், தமிழ் தான் இருக்கும் இங்கே நிறையா. ஓ, தாயே வந்து சமஸ்கிருதமும் தமிழும் கலந்தது தானே, மலையாளம் மாதிரி தான். ஓ, எப்படி மலையாளமோ, ஆமாம், மலையாளம் வந்து சமஸ்கிருதமும் தமிழும் கலந்தது தான். செந்தமிழும் சமஸ்கிருதம் அதே மாதிரி தான். தாயும் செந்தமிழும் சமஸ்கிருதமும் கலந்தது. அப்போ இப்போ லேட்டாக வந்து சைனீஸும் கலந்துருச்சு. தாய்லாந்தில் வந்து அதிகபட்சமான மவுண்டன் ரேஞ்சுனா எந்த ரேஞ்சு சொல்லலாம்? மவுண்டன்